வந்துட்டா. ஹலோ கைஸ், நீங்களும் என் கூட வாங்க. வர்ச்சுவலாக வண்டலூர் ஜூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீக்கெண்ட் எங்கள் 2 பேருக்குமே ஆஃபீஸ் லீவ் தான். வீக்கெண்ட் ஃபேமிலியாக எங்கேயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது வண்டலூர் ஜூ தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா வீட்டிலேருந்து ஒரு 1.5 hours தான். அப்படி காஷ்னியும் நிறைய அனிமல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவா, அப்புறம் அவளுக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவா அப்படின்னு நான் கிளம்பியிருந்தோம். மார்னிங் ஒரு 11 o'clock போலயே ஜூ உள்ளே ரீச் ஆகிட்டோம். இங்கே நம்ம கொண்டு போகிற ஃபுட் எதுவுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. மார்னிங் 9 to 5 தான் டைமிங்ஸு. மோஸ்ட்டாக இங்கே வரதா இருந்தால் வெயில் இல்லாத சீசனாக பார்த்து வந்துக்கோங்க. முக்கியமாக உள்ளே என்டர் ஆனதுமே 3 ஆப்ஷன் இருக்கும் நம்மளுக்கு. ஒன்று நம்ம இப்படி வாக்கபிளில் போகிறது, நெக்ஸ்ட்டு இவி வெஹிக்கிள் இருக்கும், அதில் ட்ராவல் பண்ணுறது. மோஸ்ட்லி அந்த வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணால் எல்லா அனிமல்ஸும் நம்ம இறங்கி போய் பார்க்க முடியாது, கிட்ட போய் வெளியே வச்சே பார்த்துட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. தேர்ட் ஆப்ஷன் சைக்கிள் இருக்குது. சைக்கிள் பெடல் பண்ண ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து வாக்கபிளில் தான் போனோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி மைசூர் ஜூ போயிருந்தோம். அந்த டைமில் வாக்கபிள் தான் போயிருந்தோம். அது நினச்சிட்டு தான் இங்கே உள்ளே என்ட்ரு ஆனோம். ஆனால் இங்கே ஒரு அனிமல்ஸ் பார்த்துட்டு இன்னொரு அனிமல்ஸ் பார்க்க போகிற டிஸ்டன்ஸே ரொம்ப இருக்கும். ஸோ சைக்கிள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். உள்ள என்டர் ஆனதுமே நிறைய மங்கி வெரைட்டிஸ் தான் பார்த்துருந்தோம். இந்த ஒரு மங்கி மட்டுமே அவ்வளோ பெருசு. நீங்கள் ஃபோனில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியும். அவ்வளோ அழகாக போஸ் கொடுத்துட்டு கேரட் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. காஷினி வந்து அவங்க டேடி கூட பாத்துட்டு இருக்கா, நான் வந்து எங்க டேடி கூட பாத்துட்டு இருக்கேன். வாவ், ஒயிட் பீகாக் எவ்வளோ இருக்கு. மான் தான் இங்க வந்து ரொம்ப நிறைய பார்த்துட்டோம். பக்கத்துலயே இருந்து பாக்குறோம், ஏன்னா சுத்தி சுத்தி மான் மட்டும் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பேரட் பார்க்க போறோம். என் ஹஸ்பண்டுக்கு இந்த ஒரு கிளி வாங்கி வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எப்படி ஃபீல் பண்றீங்க? வெயில் காமிச்சு கூட. எனக்கு தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமா? வெயிட். கிட்ஸ் எல்லாம் கூட்டு வந்தாலே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஒவ்வொரு அனிமல்ஸாக பார்த்துட்டு போகவே ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. அன்னைக்கு எங்கள் எல்லாருக்கும் பசிக்கவே இல்லை, ரொம்ப தண்ணி தாக்கம் தான் எடுத்துகிட்டே இருந்துச்சு. மதியம் லஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டோம், வெளியே போய் சாப்பிட்டுக்கலான்னு. இந்த மாதிரி நிழல் இருக்கிற பிளேஸில் போகும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப வெயிலாக தான் இருக்கும். மஸ்ட்டு கேப்பு இல்லைன்னா அம்பர்லா. ஏன்னா சென்னை வெயில் நம்மளுக்கு சொல்லவா வேணும், அவ்வளோ வெயில் இருக்கும். நம்ம இப்போ காட்டில் மைய பகுதியில் இருக்கோம். இங்கே வந்து காட்டு எருமைலாம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். காட்டு எருமை இல்லை, காட்டு மாடு, சாரி. என்னது? நடந்து நடந்து வந்து நம்மளுக்கு கால் வலிச்சது தான் மிச்சம். நம்ம மெயினாக தேடி வந்தது வந்து காஷ்னிக்கு ஒரு எலிஃபண்ட் பார்க்கணும், அப்படிதானே? எலிஃபண்ட் உண்டு. ஸ்நாக்ஸு, ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும் இங்கே. ஒரு 3-4 கடை இருக்குது, அங்கே போய் நம்மளுக்கு தேவையானது வாங்கிக்கலாம். ட்ரிங்கிங் வாட்டருமே நம்மளுக்கு போகிற வழியில் எல்லாமே பைப் கனெக்ஷன் இருக்கும். ரெஸ்ட் ரூம்ஸுமே நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க. நாங்கள் நினச்சி பார்க்கவே இல்லை, ஒரு அளவுக்கு எங்கள் கூட காஷ்னியும் கம்பேர் பண்ணி நடந்து வந்துட்டா. ஒரு மிடில் ஆஃப் த பிளேஸ் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் காஷ்னி தூக்குங்கன்னு சொல்லி கேட்டிருந்தா. அப்போ ஒவ்வொரு ஆளும் மாற்றி மாற்றி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அவளை தூக்கி வச்சுருந்தோம். முக்கியமாக நாங்கள் பார்த்ததுல இந்த கரடி மட்டும் தான் சொல்லியே ஆகணும். இது வாக்கிங் போதா என்னதுன்னு தெரில, அங்கே இங்கே நடந்துகிட்டே இருந்துச்சு. ஃபைனலாக வந்ததுக்கு டைகர் பார்த்துட்டோம். ஆனால் அது பேக் போஸ்ட் தான் காமிச்சிட்டு இருந்துச்சு. ஏன்னா அதுவும் அவ்வளோ டயர்டாக இருந்திருக்கும் போல், சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடுச்சு. பார்க்க வந்தவங்க எல்லாரும் அவ்வளோ கத்தி அதை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது அசருவனான்னு இருந்துச்சு. இந்த ஒரு பேர்டோட ஹவுஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு. முக்கியமா ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சுன்னு சொல்லலாம்.
எங்களுக்கு இவ்ளோ அனிமல்ஸ், பேர்ட்ஸ் பார்க்குறதுக்குள்ளேயே ஒரு 3:00 ஆயிருச்சு. காஷ்னி பார்க்க வந்ததே மெயினா எலிஃபண்ட் தான். அது லாஸ்ட்ல தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி ஆமை, அப்புறமா crocodile இது எல்லாமே பார்த்துருந்தோம். இந்த வெயிலுக்கு எதமா இந்த ஒரு வாட்டர் ஸ்ப்ரே வச்சிருந்தாங்க. வெளிய இருந்து பார்க்குறவங்களுக்கு இது ஃபன்னியா தெரியலாம். ஆனா அந்த வெயிலுக்கும், நம்ம நடந்த அலைச்சலுக்கும் இந்த வாட்டர் ஸ்ப்ரேல அடிக்கும்போது அவ்ளோ கூலா இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் ஸ்னேக் தான். அதுலயும் ஒரு ஸ்டாப்ப போட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமா ஒரு ஸ்நாக்ஸ் பிரேக் மாதிரி எடுத்துக்கிட்டோம். டைகர் வாங்கிட்டு போமா இங்கேருந்து? கடிக்காதுடா, நம்ம ரூம்ல போட்டு வளர்க்கலாம். ஓகே. ஃபைனலா ஜிராஃபி இருந்துச்சு. ஜீப்ரா மட்டும் மிஸ்ஸிங்கு. ஆனா அதோட ஷேப்லயே போர்டு இருந்துச்சு. லாஸ்ட்டா இந்த ஃபிஷ் அக்வேரியம். இதுல வந்து அவ்வளோ வெரைட்டிலாம் இல்ல. கொஞ்சம் சும்மா பார்த்துட்டு வரலாம் அவ்வளோதான். ஃபைனலி நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். மான் தான் எல்லா இடத்துலயும் பார்த்தோம். மான், பீகாக்கு. பீகாக்கெல்லாம் வெளியே தான் இருக்காங்க. அந்த சைடு மான் இருக்குது. நீங்க 2 ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று சைக்கிள்ல போகலாம், இல்லைன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல போகலாம். அந்த மாதிரி 2 ஆப்ஷன் வச்சுக்கோங்க. நடந்து போனால் உங்களுக்கு நம்ம கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கலாம். ஆனால் இவி வண்டியில் போனால் நம்ம அவ்வளோ பார்க்க முடியாது. சைக்கிள் ஓகே தான், ஆனால் பெடல் பண்ணணும். அது 2 தான். ஃபுட்டு வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது, வாட்டர் கிடைக்குது. ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஓவராலாக இந்த ஜூ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சென்னை இல்லைன்னா நியர்பையில் இருந்தீங்கன்னா ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மெயினாக இந்த சம்மர் சீசனில் போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க. சம்மர் இல்லாமல் விண்டரில் போனீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். இந்த விளாக் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.